அண்மையில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற எஸ்சிஓ எனப்படும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் மலேசியாவின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சீனா அதிகாரப்பூர்வமாக பாராட்டியுள்ளது. எஸ்சிஓ சர்வதேச ஒருங்கிணைப்புக்கு பொறுப்பான தூதர் ஃபேன் சியான்ராங் ஆசியான் தலைவராகவும் உச்சி மாநாட்டின் விருந்தினர் பங்கேற்பாளராகவும் மலேசியாவின் பங்கை குறிப்பாக பாராட்டினார். உயர்மட்ட சர்வதேச கூட்டத்தின் போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வருகை மற்றும் பங்களிப்புகள் குறித்து தூதர் குறிப்பாக திருப்தி தெரிவித்தார். மலேசிய பிரதமர் உச்சி மாநாட்டின் போது எஸ்சிஓ மீது நேர்மறையான கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான உரையை நிகழ்த்தி உள்ளார் என்று தூதர் ஃபேன் மலேசியாவின் ஈடுபாடு குறித்து கூறினார். பிரதமர் வேட்பாளரின் பெயரை அறிவிப்பது உட்பட பரிகாத்தான் நேஷனலுக்கான முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதில் மிகவும் அவசரப்பட வேண்டாம் என்று கெடா மந்திரி ரிசால் சனூசி நோர் பெர்சாத்து கட்சியை வலியுறுத்தியுள்ளார். பரிகாத்தான் நேஷனலில் இடம்பெற்றிருக்கும் தனது பங்காளி கட்சிகளின் அங்கீகாரம் இன்றி தனது சொந்தத்திற்கு அத்தகைய முடிவுகளை பெர்சாத்து எடுக்க முடியாது என்று பாஸ் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குநருமான சனூசி தெரிவித்துள்ளார். சபா சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீடு மற்றும் மாநில முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்யும் விஷயத்திலும் இது பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டார். பெர்சாத்து தனியாக அதிக உற்சாகத்துடன் இருக்கக்கூடாது என்பதே எனது கருத்து என்று எஃப்எம்டியிடம் அவர் தெரிவித்துள்ளார். வரும் 16வது பொது தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக கட்சித் தலைவர் முஹிதீன் யாசினை பெர்சாத்துவின் அண்மைய பொது பேரவை ஏகமனதாக தேர்வு செய்திருப்பதாக அக்கட்சியின் தலைமை செயலாளர் அஸ்மின் அலி அறிவித்திருந்தது குறித்து கருத்துரைக்கும் போது சனூசி இவ்வாறு பதிலளித்தார். ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாரா மூலம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அடிப்படை தேவைகள் குறிப்பாக அரிசி எப்போதும் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் கண்காணிப்பு வழிமுறைகளை மேம்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகம் வாங்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காணவும் சந்தையில் விநியோகத்தில் எந்த இடையூறும் இல்லை என்பதை உறுதி செய்யவும் அரசாங்கம் நிகழ்நேர தரவை பயன்படுத்தும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். அந்த தரவை தாங்கள் நிகழ்நேரத்தில் பெறுகிறோம் என்றும் கொள்முதல்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டி இருந்தால் அதிகம் விற்பனையாகும் தயாரிப்பு வகைகளையும் விநியோகத்தையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதையும் தாங்கள் அடையாளம் காணலாம் என்றும் அவர் கூறினார். இதனால் எந்த இடத்திற்கு வந்தாலும் மக்கள் அந்த தயாரிப்புகளை மீட்டெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். சபா தாவாவ் மெரோத்தாயில் உள்ள ஒரு பேரங்காடியில் நேற்று சாரா செயல்படுத்தப்படுவதை பார்வையிட்ட பின்னர் ஃபாமி ஃபாஜில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். சாரா உதவித்தொகையின் போது வர்த்தகர்கள் பொருட்களின் விலைகளை உயர்த்துவதை அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டதஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். சாரா எனப்படும் அடிப்படை ரஹ்மா பங்களிப்பு பாராட்டு முயற்சியை செயல்படுத்துவதன் மூலம் மக்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் எந்த ஒரு கட்சியுடனும் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று அவர் கூறினார். ஒரு சில வர்த்தகர்கள் பொருட்களின் விலைகளை உயர்த்துவதாக கூறும் பல பதிவுகள் சமூக ஊடகங்களில் வெளியானதை அமைச்சு அறிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது நடந்தால் விலை கட்டுப்பாடு லாப எதிர்ப்பு சட்டம் 2011 கீழ் விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் மேலும் மடானி அரசாங்கம் இந்த புகாரை விசாரிக்கும் என்றும் அவர் கூறினார். பெரிகாத்தானில் அடுத்த பொது தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர் என்கிற விவகாரத்தில் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் பெயரை அறிவிப்பதில் அவசரம் வேண்டாம் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் எந்திரத்தை வலுப்படுத்துவது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது இதுதான் முக்கிய கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெர்சாத்து பொதுச் செயலாளர் அஸ்வின் அலி கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அறிவித்திருந்தார். அதன்படி பெர்சாத்து தலைவர் முஹிதீன் யாசின் பெரிகாத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா அலோர் காஜாவில் உள்ள டிஎன்பி துணை மின் நிலையத்திற்கு அருகில் உள்ள வடிகாலில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார். அந்த நபர் மின்சாரம் தாக்கி இறந்ததாக நம்பப்படுவதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2:30 மணி அளவில் துறைக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து ஆயர்க்ரோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து 9 தீயணைப்பு வீரர்களுடன் ஒரு தீயணைப்பு வாகனம் அனுப்பப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது.
பாதிக்கப்பட்டவரின் உடல் அகற்றப்படுவதற்கு முன்பு டிஎன்பி ஊழியர்கள் துணை மின் நிலையத்தில் மின்சாரத்தை துண்டித்தனர் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் சம்பவ இடத்திலேயே அந்த நபர் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினர். பாதிக்கப்பட்டவரை அடையாளம் காண்பது உட்பட கூடுதல் தகவல்களை சேகரிக்க போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அலூர் காஜா காவல்துறை தலைவர் அஸ்ருல் முகமது தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.